பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுக பலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். திருப்பாடல்கள் சங்கீதம் 31 அதிகாரம் 9வது இறை வார்த்தை. ஆண்டவரே, எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவாவதற்கு முன்பும் ராஜாவான பிறகும் அவர் அநேகம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த காலங்களிலெல்லாம் அவர் ஆண்டவரை நோக்கி மன்றாடின மன்றாட்டில் ஒரு மன்றாட்டுதான் நான் வாசித்த இந்த வசனம். அவன் சொல்லுகிறான், துயரத்தால அவனுடைய கண்ணும் அவன் உயிரும் அவன் உடலும் தளர்ந்து போயின. ஒரு காரியம் சத்தியம், துயரம் வேதனை பெருகும்போது அது சரீர பிரகாரமான உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் பாதிக்கிறது. ஆகவேத்தான் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுவதனால் ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, ஒரு முடிய வெளுப்பாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அன்றன்றைக்குள்ள வருத்தம் அன்றன்றைக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக வசனங்கள் வழியாய் நம்மோடு பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் நெருக்கடிகளை மனிதர்கள் கொடுத்தாலும் கூட அதை குறித்து இன்னொரு நபரிடத்தில் சொல்லி நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். மனிதர்களால் நமக்கு ஆறுதல் வராது. ஆண்டவர்தான் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலை கொடுக்கிறவர். ஆறுதலின்றி தவிக்கிற சீயோன் குமாரத்தியே, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உனக்கு நான் நலம் நல்குவேன் என்று எரேமியா 31:17 வாக்கு பண்ணியிருக்கிறான். அந்த தெய்வத்திடத்துல மாத்திரம்தான் நம்ம கண்ணீரோடு நம்முடைய வியாகுலங்களை சொல்லி ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, எரேமியா 31 அல்ல 30:17. அப்போ ஆண்டவர் நமக்கு மெய்யான ஆறுதலையும் மெய்யான விடுதலையும் தருகிறவர். தாவீது அப்படி மலைகளிலும் குன்றுகளிலும் காடு மேடுகளிலும் உழைத்திருக்கிற காலத்தில் அவனுடைய துயரங்களையும் வேதனைகளையும் சங்கீதங்களாக பாடி ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தார். ஆண்டவராகிய தேவன் யாரை கண்டெல்லாம் அவர் பயந்து ஓடினாரோ, யாரை கண்டெல்லாம் அவர் திகைத்து நின்றாரோ, அவர்களை எல்லாம் ஆண்டவர் வீழ்த்தி தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக பெரிய ஒரு யுத்தம் பல நாட்டு மக்களாலே ராஜாக்களாலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கும் சங்கீதத்தில் 25 அதிகாரம் 22 வசனத்தில் தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும் என்று சங்கீதக்காரன் அந்த நாட்களில் ஜெபித்திருக்கிறார். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபத்தால் எந்த சூழ்நிலையையும் மேற்கொள்ளலாம், எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்கலாம். ஆகவே ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இப்போதைய நெருக்கடியான சூழ்நிலைகளை தெரியப்படுத்துங்கள். சங்கீதக்காரன் தாவீதை போல ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அவர் நமக்கு இரக்கங்காட்டுவார். நம்முடைய எல்லா பலவீனங்களிலிருந்தும் ஒரு விடுதலை தருவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நெருக்கப்பட்ட காலத்தில் நீர் இவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து இவர்களை நடத்துவீராக. இவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் உண்டான பலவீனங்களை ஆண்டவர் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்கும் ஆண்டவராகிய தேவன் இவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.